2026 மிதுன லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? லக்ன குரு 3ல் கேது, 9ல் ராகு, 10ல் சனி. 10ல் ஒரு பாவியான கிரகம் இருக்கிறது நல்லது. 10ங்கிறது தொழில் ஸ்தானம். சனி பகவான் அப்படிங்கிறவர் தொழிற்காரகன். அப்போ தொழிலுக்கான ஒரு கிரகம் தொழில் ஸ்தானத்திலே இருக்கிறதுங்கிறது நல்லது. மிதுன லக்னக்காரங்க 2026ல் கண்டிப்பாக நியூ பிஸ்னஸ் பண்ணுவீங்க. இன்னைக்கு டிசம்பர், இந்த டிசம்பர்லேயே உங்களுக்கான அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வரும். நவம்பர்லேயே உங்களுக்கு எனக்கு ஒரு புது பிஸ்னஸ் ஒரு ஐடியா இருக்குது, இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு வந்திருக்கும். டிசம்பரில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஜனவரியில் கண்டிப்பாக நீங்கள் மிதுன லக்னக்காரங்க புதிய தொழில் தொடங்குவீங்க. அப்படி தொடங்கின தொழில் நல்லா இருக்குமா, லாபகரமாக போகுமா அப்படிங்கிறது டிபெண்ட் அப்பான் யுவர் தசா புத்திகள். அது என்ன சார் வழக்கமாக ராசி பலன் தானே சொல்லுவாங்க, நீங்கள் என்ன லக்ன பலன் சொல்கிறீங்க அப்படின்னா, ராசி பலன் உங்களுக்கு லக்ன பலனுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். இந்த லக்னக்காரங்களுக்கு இன்னைக்கு தேதிக்கு எந்தெந்த வீடுகளில் கிரகங்கள் இருக்குதோ இந்த பலாபலன்களை தான் அவங்க இன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையுமே என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த கிரகத்தோட பலன் தான் உங்களுக்கு வரும். 10ல் சனி இருக்குது, சனி கொடுப்பார். எஸ், உங்களுக்கு சனி தசையோ சனி புத்தியோ நடந்தா கிடைக்கும், நடக்கலன்னா இது கிடைக்காது. சார் என் ஜாதகத்தில் 10ல் சனி இருக்குது, எனக்கு தசா புத்தியும் இப்போ அப்படிதான் இருக்குது, நிச்சயமா கிடைக்கும். இல்லை சார் எனக்கு 10ல் சனியை ஜாதகத்தில் இல்லை, இன்னைக்கு தேதிக்கு எனக்கு தசா புத்தி சனி தான் நடக்குது, இன்னைக்கு கிடைக்கும். புரியுதா? அப்போ எல்லாமே இங்கே டிபெண்ட் அப்பான் உங்கள் லக்னத்துக்கு தான் இங்கே எல்லாமே பொருந்தும், ராசிக்கு பொருந்தாது என்ன கேட்டால். அதனால தான் நான் லக்ன ப்ரிடிக்ஷன் எடுத்திருக்கேன். லக்னத்திலே குரு இருக்கிறங்காட்டி உங்களுக்கு வந்த வியாதிகள் இங்கே குணமாகும். தொழிற்காரகன் இங்கே நல்லா இருக்கிறார், அப்போ மருத்துவ செலவுகள் குறையும். தலைவலி இருந்தால் கூட இங்கே குணமாகும். தொழில் பார்த்துட்டோம், அடுத்து கல்யாணம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் 7ல் செவ்வாய். 7ல் செவ்வாய். ஆனால் அடுத்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் 7 விட்டு உங்களுக்கு 8க்கு போயிடுவார். அப்பயும் உங்களுக்கு திருமணம் 7ல் செவ்வாய் இருந்தாலும் நடக்காது, 8க்கு போனாலும் நடக்காது தான். இந்த செவ்வாய்ங்கிறது 7லேயே 8லேயே இருக்கக்கூடாது. ஆனால் 11க்கு உடையவர் தான் இந்த செவ்வாய். உங்களுக்கு 11ங்கிறது உங்களுக்கு 2வது திருமணம். 2வது திருமணத்துக்குரியவர் 7லேயோ 8லேயோ இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே திருமணம் ஆன பெண்ணை நீங்கள் திருமணம் பண்ணுவீங்க. அட்லீஸ்ட் திருமணம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் கேன்சல் ஆகும் இல்லையா, அவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணுவீங்க. இல்லையா ஆல்ரெடி குழந்தையோட இருக்கிறவங்கள கூட நீங்கள் கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த 12க்குரிய சுக்கிரன் உங்களுக்கு எந்த வீடுகளில் ஜனவரியில் நிற்கிறாருங்கிறத பொறுத்து நிச்சயமாக இந்த மாதிரி கொஞ்சம் வில்லங்கமான 2வது திருமணங்கள்ல நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் எனக்கு எந்த அளவுக்கு பொருகும்? 2ங்கிறது சந்திரனுடைய வீடு. இந்த சந்திரன் நிச்சயமாக உங்களுக்கு லாபம் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். 1ல் குரு இருந்தாலே இந்த லைட் வெளிச்சம் கண்டிப்பாக 2லேயுமே படும். இந்த 2 சனி பார்க்கல, இந்த சனி இங்கே தான் பார்க்குறாரு. 3, 7, 10 அடுத்த ஸ்லைடு அதுதான். இந்த சனி உங்களுடைய 12, 4, 7 இந்த வீடுகளை பார்க்குறார். இந்த வீட்டில் டிசம்பர் மாதம் உங்களுக்கு செவ்வாய் இருக்கிறார், அந்த செவ்வாயை பார்த்தார். அதனால மெடிக்கல் செலவு வந்திருக்கும். ஜனவரியில் உங்களுக்கு இது எல்லாமே க்யூர் ஆயிரும். முதல் திருமணம் லேட் ஆகும், 2வது திருமணம் உடனே நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்கு வாய்ப்பு உண்டு மிதுன லக்னக்காரங்களுக்கு மட்டும். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு 5ஆம் அதிபதி யாருன்னு பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகத்தில் அந்த 5ஆம் அதிபதி இன்னைக்கு தேதிக்கு எந்த வீட்டில் பொசிஷனில் இருக்கிறாருன்னு பார்த்து அந்த தசாபுத்திகள் உங்களுக்கு நடக்கும்னா சீக்கிரமாக அது அந்த மீட் அவுட் ஆகும்போது உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இங்கே ஜாதகம்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ டிசம்பர் மாதம் சூரியன் இங்கே இருந்தார், ஜனவரி மாதம் இங்கே இருந்தார். உங்கள் ஜாதகத்தில் இங்கே இருக்கிற சூரியன் இங்கே வந்தால் அப்போ தான் உங்களுக்கு தசாபுத்தி அங்கே மீட் அவுட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஒரு இப்போ நான் பார்க்குறேன் சார், சூரியன் தான் எனக்கு புத்திரகாரகன், ஆனால் அந்த சூரியன் புத்தி எனக்கு இன்னொரு 5 மாதம் கழிச்சு தான் வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 மாதம் கழிச்சு அவர் இந்த வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு குழந்தை பிறக்கும். இவ்வளோதான் இங்கே ப்ரொடிக்ஷனு. உங்களுக்கான கிரகம் உங்களுக்கான தசாபுத்தி இந்த 2 எப்போ சந்திக்குது? இப்போ சந்திக்கவே இல்லை சார், இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு தான் இந்த 2 சந்திக்குது அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு தான் இங்கே குழந்தை. சந்திக்காமையே போகுமா அப்படின்னு கேட்டால் சந்திக்காமலாம் போகாது. அதிகபட்சம் 3 வருஷம், அதுக்குள்ளே இந்த 2 மீட் அவுட் ஆயிரும். கல்யாணமும் இதே ப்ரொடிக்ஷன் தான், தொழிலும் இப்படி தான். சில பேருக்கு பார்க்குறோம், தொழில் பண்ணலாமா வேண்டாமா, தொழிற்காரகனே சரியில்லை, கடன் ஸ்தானம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, வருமானம் கம்மியாக இருக்குது. நான் ப்ரிடிக்ஷன் கொடுத்தா அப்படி தான் கொடுப்பேன். முதல்ல இவன் தொழில் பண்ணானா இவன் கடன்காரனா அப்படின்னு தான் பார்ப்பேன். இவன் கடன்காரன் 6 பார்ப்பேன். 6 இவன் கடன்காரனை தான் ஆவான் அப்படின்னா நீ தொழில் பண்ணாத அப்படின்னு சொல்லிடுவேன்.
2ங்கிற பணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்தானத்தை நான் பார்ப்பேன். இது நல்லா இருக்குது அப்படின்னா, கடன் இருக்குது அப்படின்னா, வருமானம் அந்த அளவுக்கு வருதுன்னா கடனை கட்டிக்கலாம். அப்போ இது மேனேஜ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை, நீ தாராளமாக பண்ணு அப்படின்னா. வருமானமே இல்லை பட் கடன் மட்டும் தான் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா லாபஸ்தானத்தை பார்ப்பேன், இவனுக்கு பணம் வருதா அப்படின்னு பார்ப்பேன். லாபமே கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீ பண்ணவே வேண்டாம் அப்படின்னு நிறுத்திடலாம். இவ்வளோதான் இங்கே ப்ரிடிக்ஷன். ஆனால் ஆசை இருக்கும், ஆசை எல்லாருக்குமே இருக்கும். ஆசை உங்களை அழிப்பதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஆயுதம், அவ்வளோதான். இதை வச்சு நல்லா இருந்தவங்களாம் யாருமே இல்லை. நீங்கள் ஆசையை திறந்தா மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும். உண்மையில் இது எனக்கு அப்படியே 100% பொருந்தும். எனக்கு இருக்கிற எல்லா கேப்பபிலிட்டிக்கும் நான் போய் ஜாலியாக இருக்கலாம். ஆனால் நான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னா, இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நான் மெயின்டைன் பண்ண முடியாது. ஆமாம் தானே, நான் நானாகவே இருந்தேன் அப்படின்னா இந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்கும். ஐயோ நீ தான் எல்லாமே கொடுத்தி, அப்போ போய் நான் அனுபவிக்க போகிறேன் அப்படின்னா அங்கே போனால் இதெல்லாம் கட்டாயிரும். அப்போ புரிஞ்சுதா? ஆசையே துன்பத்திற்கான. இதுதான் புத்தர் திரும்ப திரும்ப சொன்னார். நீ ஆசைப்படுறதுதான் உனக்கு பிரச்சனைக்கு காரணம். ஆசையை விட்டுரு. அன்னன்னைக்கு உனக்கு என்ன வந்து உன் தட்டில் நிற்குதோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு அன்னையனால நீ என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஓடிரு. எதையும் இது எனக்கு இப்படி கிடைச்சாதான், இந்த ரூமில் போய் இப்படி ஒரு டெக்கரேட்டிவான ரூமில் தூங்கினாதான் எனக்கு தூக்கம் நல்லா இருக்கும் அப்படிலாம் நீ எதிர்பார்க்காத. அப்படின்னு நினச்சின்னா அங்கே போயிட்டோன்னா உனக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு தூக்கம் வருதா, படுத்து தூங்கு, அவ்வளோதான். இதை தான் புத்தர் சொன்னார். இப்போ உனக்கு தோணுதா சாப்பிடணுன்னு, வாங்கி சாப்பிடு, தட்ஸ் இட். இல்லை இன்னும் ஒரு 1000 வருஷத்துக்கு தேவையானதெல்லாம் நான் சேர்த்து வச்சுக்குவேன், என் பிள்ளைக்கு தேவையானதை நான் சேர்த்து வச்சுக்குவேன் அப்படின்னு. அது கூட சேர்த்து பிரச்சனை அதை அடிஷனலாக ஆட் பண்ணிவிட்டு போயிடும். இன்றைய நாள் நிஜம், இதுக்கு மட்டும் வாழுங்க, போதுமானது. 2வது, வெளிநாடு போய் நான் படிக்கலாமா? என்ன தெரிஞ்சு வேண்டாம். வெளிநாட்டு கல்வி, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, இது எதுவுமே வேண்டாம். மெடிக்கல் படிக்கலாமா? என்னோட சஜஷன் வேண்டாம். மெடிக்கல் தவிர சிவில் இன்ஜினியர் ஏதாவது படிங்க, நல்லது கிடைக்கும். உங்களுடைய 7ஆம் அதிபதியை பொறுத்து பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ப்ரொப்ரைட்டரில் பண்ணலாமான்னு ஒரு ஜோதிடரை அணுகி கேட்டுக்கோங்க. என்னோட சஜஷன் பண்ணலாம், நல்லது இருக்கும். 8ல் இருக்கிறார். 8ங்கிறது வந்து பணத்தை ஈர்க்கக்கூடிய, சேவிங்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. 8ங்கிறது மறைவு ஸ்தானம், அப்படிலாம் இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கிரகம் நல்லா இருக்குதா, அங்கே போய் நல்லா இருக்கு, அவ்வளோதான், தாராளமாக பண்ணுங்க. குரு பகவான் லக்னத்திலிருந்து 5, 7, 9 இந்த வீடுகளை பார்வை பண்ணுறார். 5ங்கிறது குழந்தை பாக்கியம். உங்களோட ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்துக்கான கிரகத்தினுடைய தசாபுத்திகள் இப்போ நடக்குது அப்படின்னா நிச்சயமாக குழந்தை பிறக்கும். இல்லைன்னா இந்த தசாபுத்தி காலம் எப்போ வந்து சந்திக்குதோ அந்த நேரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை பிறக்கும். அவர் இப்போவே அதற்கான பலாபலன்களை உங்களுக்கு கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 7, திருமணம். முதல் திருமணம் மட்டும் செவ்வாய் இருக்கிறங்காட்டி இவர் 8லேயே இருப்பார் அடுத்த மாதம். அதனால அப்போ மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். 2வது திருமணமாக இருந்தால் உடனே நடக்கும். 9ங்கிறது பாகிஸ்தானம், அங்கே ராகு இருக்கிறார். உங்கள் அப்பாவுடைய வீடு, அப்பாவுடைய வீட்டில் ராகு இருக்கிறது நல்லது. அப்பாவினால் உங்களுக்கு பண வரவு நிச்சயமாக அதிகரிக்கும். இந்த செவ்வாய் உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு, அதாவது லக்னத்தையும் பார்க்குறாரு, 2 பார்க்குறாரு, 10ஐயுமே பார்க்குறாரு. இதன் அடிப்படையில் நிச்சயமாக உங்களுக்கு ஜனவரியில் இருந்து பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இவர் நல்ல பொசிஷனில் இருக்கிறார். செவ்வாய் தான் உங்களுக்கு கொடுப்பாரு, நல்ல பொசிஷனில் இருக்காரு. இவர் இங்கே இருக்கும்போதே இதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு போயிடுவார். ஜனவரிக்குள்ள அவர் இங்கே இருப்பார். இங்கேயே இவர் விதையெல்லாம் விதைச்சிருவார். இந்த விதைச்ச விதை தான் இங்கே எல்லாமே முளைக்கும். அப்போ உங்கள் லக்னம் நல்லா இருக்கும். லக்னங்கிறது நீங்கள், உங்களுடைய தனஸ்தானம் 2, ரெண்டுமே நல்லா இருக்கும். 2வது தொழிற்காரகனை இவர் பார்க்குறார். நிச்சயமாக நல்லது. இந்த சனி செவ்வாய் இது சேர்ந்துச்சு அப்படின்னா நீங்கள் தோல், ஸ்கின், லெதர் ப்ராடக்ட் இதை நீங்கள் பண்ணலாம். மண் தொழில், மண் ஜாடி செய்யலாம். இந்த மாதிரி கைவினை பொருட்கள் செய்யலாம். பெட் லூம், கைத்தறி நெசவெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி லூம் நீங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். மெடிக்கல் படிக்கலாம், சித்தா டாக்டர், எஸ் நீங்கள் அதை அப்ரோச் பண்ணலாம், உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகும். லக்னக்காரங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், திருப்பரங்குன்றம். இந்த 2 கோவிலுக்கும் நீங்கள் போயிட்டு வாங்க. திருப்பதியும் திருப்பரங்குன்றமும் போயிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு விடிவு காலம் பிறக்கும். வியாதி ஏதாவது எனக்கு வருமானா, ஹீட் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும். பைல்ஸ் வியாதி கூட வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. பித்தப்பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, பித்தப்பையில் கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த 2ம் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இளநீர் நல்லா குடிங்க, பழைய சோறு சாப்பிடுங்க. தூங்கி எந்திரிச்சனுமே வெறும் வயிற்றுல ஒரு தோசை பதமாக இருக்கக்கூடிய இளநீர் சாப்பிடுங்க. இளநீமே தண்ணி பதமாக நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதனாலையும் சில வயிற்று எரிச்சல், அல்சர்லாம் உருவாகும். ஏன்னா அதோட டென்சிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் ஆசிட் மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் தோசை எப்போ சாப்பிட்டாலும் தோசை பதமாக இருக்கிற இளநீர் தான் குடிக்கணும். அதுதான் உங்கள் குடலை வந்து புண்ணெல்லாம் ஆற்றக்கூடிய தன்மை உடையது. சூரியன் எப்படி காலையில் இளம் சூரியன் வந்து நமக்கு நன்மை பயப்பார், ஆனால் உச்சிகால சூரியன் வந்து தீமை பயப்பார் அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். எல்லாமே ஒன்று தான். ஆனால் அது நீங்கள் என்ன டைம்ங்கிற அப்படிங்கிறத பொறுத்து ரொம்ப முக்கியம். அதோட தன்மைகள் மாறுபடும். மிளகு தக்காளி கீரை சாப்பிடுங்க, உள்ளே இருக்கிற அல்சர் எல்லாமே குணமாகும். இந்த பைல்ஸ் வியாதி வந்தாலுமே உங்களுக்கு அல்சர் இருக்குன்னு தான் அர்த்தம்.
நீங்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக வயிற்றில் புண்ணு இருந்தால் தான் இந்த புண்ணு தான் அப்படியே கண்டினியூட்டி ஆகி போய் இதுக்கு மேலே அங்கே வெளியே ஆகும், அவ்வளோதான். அப்போ என்னென்னா முதல்ல இந்த குடல் புண்ணெல்லாம் ஆற்றிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தீர்வாயிரும். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இது குணமாகும். ராகு இருக்கிறார், 9ல் ராகு இருக்கிறார். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம், நல்ல லாபம் கொடுக்கும். பிட்காயின் எஸ் இப்போதைக்கு லாபம் கொடுக்கும். என்னோட சஜஷன் இந்த 2 பிஸ்னஸுமே பண்ணக்கூடாது. ஆனால் இப்போதைக்கு உங்களுக்கு லாபம் கொடுக்கும். இது ஒரு டெம்பரரி, ஒரு 6 மாதத்துக்கு ஒர்க் அவுட் ஆகும், நல்ல லாபங்களையும் கொடுக்கும். நீங்கள் யாரையுமே இந்த MLM பிஸ்னஸ்க்குள்ளே இழுத்து விடாதீங்க, அது கர்மா ரீதியாக தப்பு. நான் என்னுடைய பக்தர்களுக்கு பரிந்துரைக்கிறது இந்த ஷேர் மார்க்கெட்டோ MLM பிஸ்னஸோ பண்ணக்கூடாது. இதெல்லாம் லக்னக்காரங்களுக்கு இன்றைக்கி தேவைக்கு நல்லா இருக்குது, சம்பாதிக்கக்கூடிய அமைப்பில் இருக்குது, நிச்சயமாக உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். 6 மாதம் உள்ளே போயிட்டு சம்பாரிச்சுட்டு வெளியே வந்துடுங்க. மீண்டும் இதை பக்கம் கால் வச்சு படுக்காதீங்க, அவ்வளோதான். நல்லது நடக்கும். வீடு கார் ஏதாவது வாங்கலாமான்னு கேட்டால் இப்போ வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. மே மாதத்துக்கு பிறகு நம்ம வாங்கிக்கலாம், ஓகேங்களா? சனி பகவான் 10லேருந்து கரெக்டாக 4 உங்களுக்கு பார்க்குறார். 4ங்கிறது தான் வீடு, வாகனம், காரு, இது எல்லாமே கரெக்டாக இதை பார்க்குறங்காட்டி கொஞ்சம் மந்தமாக இருக்கும், விட்டுருங்க. அதன் பிறகு மே மாதம் நமக்கு எல்லாமே கைகூடி வரும். மே மாதத்தில் இது எல்லாமே வாங்கிக்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு இதுக்கு எல்லாமே அமைப்பு வரும். நிச்சயமாக வீடு வாங்குறதுக்கெல்லாம் போவீங்க, 90% நடக்கும். 10% ட்ராப் ஆகி இதெல்லாம் நிற்கும். நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அந்த 10% எப்போ ஓகேன்னா மே மாதம் ஓகே ஆயிரும். அதுதான் சொல்கிறேன். ஏன் இப்போ எஃபர்ட் போட்டு இது பாதியில் நிறுத்துறீங்க? வேண்டவே வேண்டாம், விட்டுட்டு மே மாதத்தில் அடிங்க, ஒரே அடியில் பணம் விழுந்துடும்.